திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கான வழக்கில் மேல்முறையீடு போனாங்க தமிழக அரசு. அதாவது தமிழக அரசு தான் கோயிலையே நான் பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் கோயிலில் பக்தர்கள் தீபம் ஏற்றி கும்பிடணும்னு சொன்னால் அதை எதிர்த்து வழக்காடுது தமிழக அரசு. அப்போ எதிர்த்து வழக்காடுக்கிறதுக்கு பணம் எங்கேருந்து வருது? அதெல்லாம் டெல்லி வழக்கறிஞர்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க. பணம் உண்டியல் பணம் தான். முருகன் கோயில் உண்டிய பணத்தை எடுத்து முருகன் கோயிலுக்கு எதிராகவே வாதிடுது தமிழக அரசு. அப்படி வாதிட்டாலும் கூட அந்த மேல்முறையீட்டில் கூட தோல்வி அடைந்தது தமிழக அரசு. தீபம் ஏற்றணுங்கிறது சரிதான், வழங்கப்பட்ட தீர்ப்பு சரியானது தான் அப்படின்னுக்கிட்டு தீர்ப்பு வந்துச்சு. அதனால் கோபமடைந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, திருப்பூரில் ஒரு முருகன் கோயிலை உடைச்சிட்டாங்க. ஏற்கனவே 161 கோயில் உடைக்கப்பட்டிருக்கிறது. இது 162வது கோயிலாக ஒரு முருகன் செல்வ முத்துக்குமர முருகன் கோயில், அது ஒரு குன்றில் இருக்குது. அதை உடைச்சிருக்காங்க. அது ஏன்னா அது கவர்மெண்ட் இடத்துல இருக்குன்னுட்டு. எல்லா கோயிலும் கவர்மெண்ட் இடத்துல தான் இருக்குது. அப்போ திமுக அரசு எல்லா கோயிலையும் உடைக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வந்திருக்கு. இப்போ திமுக அரசு இந்து விரோத அரசா வெளிப்படையாகவே நடந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க வாழ்த்து சொல்றதில்ல. இந்து பண்டிகைகளுக்கு அவங்க ஏன் வாழ்த்து சொல்றதில்லைன்னா இதுதான் காரணம். ஒரு 4000 கோயிலுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னுக்கிட்டு பெருமையாக சொல்கிறாங்க. 4000 கோயிலுக்கு உண்டியல் பணத்திலேருந்து எடுத்து நீங்கள் என்ன கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு? உங்களுக்கு சாமி பக்தியே கிடையாது. நீங்கள் அறம் வளர்க்கல, இந்து மத தத்துவங்களை பரப்பல்ல, இந்து பாடசாலைகளை நடத்தல. என்ன யோக்கியதை இருக்குது உங்களுக்கு அங்கே கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு? கோயில் பணத்தில் தான் கும்பாபிஷேகம் நடக்கிறது. கும்பாபிஷேகங்கிறது 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடந்து ஆகணும். கோயில்னா அதை பண்ணி ஆகணும். இப்போ ஒரு வீடுன்னா ஒரு வருஷம் ஒரு முறையாவது வெள்ளை அடிக்கணும்ல. அதே போல் கோயிலுக்கு ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையாவது கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முறை. அதுதானே பண்ணியிருக்கு. வழக்கமாக நடக்கிறது தானே நடக்குது. அதுவும் உண்டியல் பணத்தில் தானே நடக்குது. அது பக்தர்களுடைய நன்கொடையில் தானே நடக்குது. அதை போய் ஒரு சாதனையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோயிலில் புகுந்துக்கிட்டு இந்த திமுக பண்ணுற அட்டூழியம் கொள்ளை அடிக்கிறாங்க. கொள்ளையோ கொள்ளை கோயிலில் நடக்குது. இந்த திமுகவை கோயிலை விட்டோம், தமிழகத்தை விட்டோம் துரத்தி அடித்தாதான் தமிழகத்திலே தர்மம் நிலைக்க முடியும். வணக்கம்.